ஒட்டவே இல்லை. நம்மளுக்கு தான் வந்து பயம் வரணும். என்னையை கண்டால் கூட பயப்படுறாங்க. ஒரு பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குடின்னு போகிறாளுங்க இந்த முடியை வச்சுட்டு. ஒருத்தர் காமெடி பண்ணுற பாரு சூப்பராக இருக்கா சிரிச்சுட்டு போகிறாங்க. அந்த 2 சிரிப்பு என்னையை பார்த்து சிரிச்சது கூட படத்தை பார்த்துட்டு சிரிக்க மாட்டுறாங்க, அழ மாட்டுறாங்க, பயப்பட மாட்டுறாங்க. படம் டிடி பிலோ அவரேஜ் தான் சொல்ல முடியும். என்னென்னு கேட்டிங்கன்னா கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா சந்தானம் வந்து ஒரு ரிவ்யூவர் என்ன பண்ணணும், ரிவ்யூவர் சொல்லிட்டீங்க. ரிவ்யூவர்லாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறானுங்க, ஒரு வேளை காசை வாங்குறாங்க, காசு வாங்காமல் சொல்கிறாங்க, ஒரு நல்ல படத்தை மொக்காங்கிறாங்க, மொக்க படத்தை சூப்பர்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாரர் ஹாண்டடாக போயிருந்தோம்னா அவன் மனசுக்கு ஒட்டியிருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு கூட நீங்கள் ஷார்ட் ஃபிலிமோ ஒரு சின்ன ஒரு ரீல்ஸோ தான் பண்ண முடியுமே ஒழிய நீங்கள் ஒரு ஃபுல் படமாக பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் ஹாண்டட் ஹவுஸில் போகும்போது. ஹாண்டட் ஹவுஸில் போகும்போதே நம்மளுக்கு என்ன நினைக்கும்னா, ஐயோ ஹீரோ போகிறானே, உயிரோட வருவானா வரமாட்டானா பயம் வரணும். நீங்களே என்ன எங்களை மண்டையை எப்படி கழுவி வச்சுருக்கீங்க 5 வருஷமாக. சந்தானம் சார், சுந்தர்சி சார், ராகவா லாரன்ஸ் எல்லாம் பேயினாவே காமெடி, நீங்கள் பேயினா பயப்படாதீங்கடான்னு சொல்லிட்டு எங்களை திருத்தி வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு பேய் படாடுங்க, இப்போ மட்டும் நீங்கள் வந்து பேய் மாதிரி எங்களுக்கு பயப்படுங்கன்னு சொன்னால் எங்கிட்ட பயம் வரும். அந்த பயம் வராததான் இந்த படத்துக்கு மைனஸ்ன்னு சொல்ல முடியும். படம் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு காமெடி இருக்கும். டே அப்படின்னு சொல்லிட்டு பெப்சி விஜயன் வந்து ஒரு 4 நிமிஷம் காமெடி பண்ணியிருப்பார். ஒரு ரூமுக்கு சுற்றி எல்லாருமே வருவாங்க. மொட்டராஜன் பார்த்தீங்கன்னா கதவு மேலே நின்றுட்டு அந்த காமெடிக்கு ஈக்குவல் இல்லைங்க இந்த படம். ஃபுல் படம் 2 மணி நேரம் 13 நிமிஷம் 133 நிமிஷம் 19 செகண்ட் ஓட்டுறாங்க. அந்த காமெடிக்கு இந்த படத்தில் அந்த அளவு கூட இந்த படம் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். பயங்கரமான டிசப்பாயிண்டட். சந்தானம் சார்னால் யார், அவரோட பேட்டன் என்ன, அவரோட கவுண்டர் என்ன, எல்லாமே மிஸ்ஸிங்கு. சந்தானம் படத்தில் ஹீரோயின் எப்படி இருப்பாங்க, அழகு தேவதை லட்டு மாதிரி ஒரு செம்மையாக ஒரு சுந்தர்சி சார் படம் மாதிரி ஒரு காமெடியான ஒரு கலரான ஒரு சாங்ஸு ஒரு இது இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. சூப்பர் பொண்ணை போய் பேய் மாதிரி ஆக்கி விட்டுட்டு இதாண்டா உங்கள் எங்கள் படத்தோட ஹீரோயின்னு சொல்கிறாங்க. இப்படிமா மாற்றி நம்மளை பண்ணி வச்சு செஞ்சு விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். படம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு பர்சனலாக கனெக்டே ஆகலை. கடைசியில் கிளைமாக்ஸில் செம்ம காமெடி. படத்துக்கு வந்து நெவர் எண்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் 5 பண்ண போகிறீங்க, 6 பண்ண போகிறீங்க, 7 பண்ண போகிறீங்க, 8 பண்ண போகிறீங்களா? எங்களுக்கு எண்டு கார்டு போட்டால் பரவாயில்ல ரசிகர்களுக்கு, ஆனால் ப்ரொடியூசருக்கு எண்டு கார்டு போட்டுறாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ப்ரொடியூசர் இல்லாமல் தமிழ் சினிமாவில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு கதையை வச்சுக்கிட்டு. நீங்கள் இப்படி ஒரு ப்ரொடியூசராக காலி பண்ணிடாதீங்க தயவுசெய்து. உங்கள் படத்துக்கு ஒரு கும்பிடு, இனிமேல் டிடிக்கு ஒரு பெரிய கும்பிடுன்னு தான் சொல்லுவேன். தயவுசெய்து இதை விட்டுருங்க. உங்களுக்குன்னு செம்ம பேட்டன் இருக்குது, அந்த பேட்டனை பிடிச்சி பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். என்னை பொறுத்தவரை சந்தானம் சார் படத்தில் கவுண்டர் ஒர்க் அவுட் ஆகாத கவுண்டராக கொடுக்குறது இந்த படத்தில் தான் நம்ம சொல்ல முடியும். அந்தளவுக்கு நம்ம வச்சு செஞ்சு விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அடுத்து எஸ்டிஆரோட நான் உங்களை கண்டிப்பாக சந்திப்போம். அன்றைக்கி நாங்கள் உங்களை கண்டிப்பாக வாழ்த்துவோம். மகாராஜாவில் வந்து உங்களை நாங்கள் அவ்வளோ புகழ்ந்தோம். ஏன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் இதில் ரிவ்யூவில் சொல்கிற மாதிரி தான். நல்ல படத்தை வந்து நீ மொக்கன்னு சொன்னால் கூட நல்ல படம் ஓடாத தடுக்க முடியாது. அதே மாதிரி மொக்க படத்தை காசு வாங்கிட்டு சூப்பர் படம்னு சொன்னால் கூட அது ஓடாததை தடுக்க முடியாது. அதே மாதிரி தான் நாங்களும் சொல்கிறோம், இந்த படம் வந்து ஓடாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது 2வது ரகத்தில் தான் இருக்குது இந்த படம்னு நம்ம சொல்ல முடியும். எங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. யாசிகா ஆனந்த்னா யாருங்க? அவருக்குன்னு ஒரு ஜானர் இருக்குங்க, அருமையான கிளாமரு. இப்பயும் நம்ம வந்து கிளாமரை அவங்க ரசிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்கள வச்சு கிளாமர் பண்ணாமல் கஸ்தூரியை வச்சுட்டு கிளாமர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கஸ்தூரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கட்டு போட்டுட்டு ஆடும், காலை பார்க்கவே முடியல. அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியாக இருக்குது. நான் வந்து குறை சொல்லலை, உங்களுக்கு வயசாகிடுச்சு. நீங்கள் என்ன செஞ்சணும், ஒரு ஸ்கின் கிளாத் போட்டாவது சில விஷயங்கள் எல்லாம் மறைச்சிட்டு பண்ணியிருக்கணும். நீங்கள் யார்? சந்தானம் சாரோட அம்மா. நீங்கள் அம்மா கேரக்டருக்கு நான் இப்படி பண்ண மாட்டேன், காமெடினா கூட இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே உங்களுக்கு வந்து ஒரு நியதி. அதுதான் தர்மம். எவ்வளோ விஷயத்தில் சின்ன பையலாம் போனோன்னா நான் அந்த கேரக்டரில் நடிக்க மாட்டேன், இந்த கேரக்டரில் பிடுங்க மாட்டேன் சரியா, இந்த படம் மட்டும் ஏன் நீங்கள் அதை ஒத்துக்கிட்டீங்க? இவ்வளவுங்க கஸ்தூரி இவ்வளவு போட்டுட்டு கட்டு போட்டு ஆடுறப்ப காலு கீழே பார்க்க இவ்வளவுங்க இவ்வளவு பண்ணியிருக்காப்புல. இதை நாங்கள் எப்படி நம்ம கஸ்தூரி சங்கி கஸ்தூரி சின்னவரில் பார்த்தா அழகான கஸ்தூரி மிஸ் மெட்ராஸ் வாங்கினவங்க நீங்கள் என்ன மாதிரி பண்ணியிருக்கணும், அதையும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். செல்வராகவன் நடிப்பில் வந்து மிரட்டாப்புல, கண்ணு காது தாடி கீடிலாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இங்கே டைலாக் மட்டும்தான் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா மூஞ்சி ஃபுல்லாக கருப்பு பூசி விட்டாங்க. அவரோட ரியாக்ஷன் தெரில, முழிக்கிறாப்புல நமக்கு பயம் வரல, புருவம் பார்த்தோன்னா ஆடுது, பயப்படலை, ஏங்கிறாப்புல கத்துறாப்புல வைக்கிறாப்புல, ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. அவரை வந்து பேயின்னு சொல்லிவிட்டு அவர் ஏங்க செல்வராகவன் வந்து இந்த ரிவ்யூவரை பூரா பழி வாங்குற கேரக்டர். அதுதான் சார் ரிவ்யூவர்னா என் மொக்க நல்ல படத்தை பூரா மொக்கன்னு சொல்லி விட்டீங்க. இப்போ பாருங்கள் நீங்கள் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன்னா எவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏங்க அழகாக சொல்லலைங்க. நீ சொல்கிற அதாவது சந்தானம் ரிவ்யூவர் தானே, நீங்கள் ரிவ்யூ எடுக்க போங்க,
ரிவ்யூ பண்ணுங்க. ஒரு நல்ல படத்தை தப்பாக ரிவ்யூ பண்ணி அந்த படம் ஓடலை, புடிசர் அவ்வளோ சஃபர் ஆகிறான், சூசைடே பண்ணுறான், அந்தளவுக்கு பண்ணது யார்? ரிவ்யூவர். நம்ம அப்படி செய்ய வேணாம். சுமார் நல்ல படமாக இருந்துச்சுன்னா ஓரளவு நல்லா சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வலியுறுத்தி அதுக்குள்ளே ஹாரர் பண்ண முடியுமா, காமெடி பண்ண முடியுமா, அப்படி கொண்டு வந்து பண்ணாமல் நீ நல்ல படம் எடுத்தால் தான் நல்லா ஓடி இருக்கும்ல, ஏன் உன்னை கழுவி ஊற்றுறோம் நீ அப்படி வந்து ஒரு ஒன் வேர்டை வச்சுட்டுனா நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணணும். ஓகேங்களா? அதை ஃபுல்லாக கொண்டு வந்தது வந்து அபத்தம் நான் சொல்லுவேன். இந்த ரிவ்யூ பண்ணுறோம்ல அதுதான். நான் செத்தாலும் பரவாயில்லைங்க, இந்த படத்தில் சொல்கிறாங்க ரிவ்யூவர்லாம் யாரெல்லாம் நீங்கள் மொக்க ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களென்னா சாவடிக்கும், பேய் வந்து செத்தாலும் பரவாயில்ல, இந்த படத்தில் ஒரு உண்மையை சொல்லாமல் விடுறதில்ல. கௌதம் மேனனை வச்சு நல்ல மீம்ஸ் போட்டாங்க. இந்த உயிரின் உயிரை சாங் பண்ணும்போது, யோ உனக்கு எவ்வளவையா கடன் இருக்குது, அந்த கடனுக்கு பூரா நாங்களே வசூல் பண்ணி அடைச்சி கொடுத்துரும், தயவுசெய்து இந்த மாதிரிலாம் கேரக்டர் நடிக்காதன்னு சொல்லிட்டாங்க. அது உண்மையாக தாங்க இருக்குது. அவங்க சொன்னதெல்லாம் வாயில் வந்து சீனிலி போடணும், எவன் மீம்ஸ் டெம்ப்ளேட் போட்டணும், அவனெல்லாம் நம்ம வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாரர் படத்துக்கு சந்தானம் இவர் எதுக்கு, ஜிவி பிரகாஷ் ஜிவிஎம் சார் எதுக்கு, ஒரு காமெடி படத்துக்கு ஜிவிஎம் சார் இருக்குது, அவர் வழக்கம் போல் ராஸ்கல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காப்புல. நம்ம சிரிக்கணும்னு வந்தால் கூட அவரை பார்த்தோன்னா ஸ்லோ டவுன் ஆயிரும். இந்த படத்துக்கு வந்து தப்பான காஸ்டிங் ஜிவிஎம், தப்பான காஸ்டிங். ஸ்டோரி அவரே ஒரு இடத்த சொல்லலை. ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா எந்த ரிவ்யூவர்னாலையும் அந்த படத்தை ஓடுறதை தடுக்க முடியாது. நீங்கள் ஸ்டோரி நல்லா இருந்ததுன்னா இவ்வளோ நேரம்லாம் பேசவே தேவையில்லை. எப்போவுமே நல்ல படத்துக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து ஜாஸ்தியாக கொடுக்க முடியாது. மொக்க படத்துக்கு தான் ஒன்றா கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து வேலை வைக்கிற மாதிரி தான் நீங்கள் சீன் பண்ணிக்கல தவிர நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி சீன் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். மொட்டராஜன் உண்மையிலே நல்ல காமெடிங்க. கிளைமாக்ஸ் ப்ரீ கிளைமாக்ஸில் ஒரு குஞ்சுக்குள்ளே வந்து ஒரு எலி வரும், அந்த காமெடி வந்து அவங்க சிரிக்கிற மாதிரி இருக்குது. அவர் ஒரு ஆறுதல் தான் சொல்ல முடியும். அதையே படம் ஃபுல்லாக பண்ணாரான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலை. மொட்டராஜனை போய் ப்ரோன்னு கூப்பிட்றதுலாம் நமக்கு வெறுப்பாக இருக்குது. அவரெல்லாம் அடிக்கணும், மண்டையில் அடிக்கணும், கொட்டணும், அடித்து உதச்சி அப்படி காமெடி பண்ணியிருக்கணும். இதில் பண்ணியிருப்பாங்களே டிடியில், அது மாதிரி பண்ணியிருக்கணும். அது மாதிரி பண்ணாமல் நீ வந்து ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ண, ஐயோ வா ப்ரோ காமெடி பண்ணாத ப்ரோ, காமெடி சரியில்லை ப்ரோ அப்படிலாம் நல்லாவே இல்லை. ஓவராலாக வந்து டெக்னிக்கலாக படம் செம்ம படங்க. ஒரு கடலுக்குள்ளே ஒரு ஷிப்பு போகும், அதுக்கு ஒரு லைட்டிங் பண்ணிவிட்டு ஒரு ஷாட் வச்சு ஒரு ட்ரோனில் விட்டுருப்பாங்க. அப்படி லட்டு மாதிரி அந்த இடத்துல கேமராமேனை பாராட்டணும். அதே மாதிரி ஒரு ஹாரர் படத்துக்கு ரொம்ப தேவை வந்து மியூசிக், ரீரெக்கார்டிங் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, எல்லாமே வாழ்ந்துருக்காப்புல அந்த பையன். புது பையன் நினைக்கிறேன், செம்மையாக போட்டிருக்காப்புல. அவருடைய ஆல்பம் கூட ரொம்ப ஹிட் ஆச்சு. இந்த படத்தில் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். சந்தானம் சார்னால வந்து ஹீரோயின் வந்து எப்போவுமே லட்டு மாதிரி இருக்கும். சந்தானம் 1லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம சஞ்சீதா செட்டி அறிமுகப்படுத்தினா சரி, நம்ம ஆஷ்னா ஜாவரி, இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்டே போய்ட்டுருக்கலாம். அந்த வரிசையில் வந்து இந்த பொண்ணு போகிற சூப்பர் பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் பேய்க்குள்ள எல்லாம் மேக்கப்லாம் போட்டு விட்டு வெள்ளை பவுடர் அடித்து ஒட்டவே இல்லை. நம்மளுக்கு தான் வந்து பயம் வரணும். என்னையை கண்டால் கூட பயப்படுறாங்க. ஒரு பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குடின்னு போகிறாளுங்க இந்த முடியை வச்சுட்டு. ஒருத்தர் காமெடி பண்ணுற பாரு சூப்பராக இருக்கா சிரிச்சுட்டு போகிறாங்க. அந்த 2 சிரிப்பு என்னையை பார்த்து சிரிச்சது கூட படத்தை பார்த்துட்டு சிரிக்க மாட்டுறாங்க, அழ மாட்டுறாங்க, பயப்பட மாட்டுறாங்க.